தேவரீருடைய சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபை உள்ளவராகிய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எழுந்தருள, மகிமைப்பட, ஆண்டவர் அசைவாட, ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய அபிஷேகம் அளவில்லாமல் இருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மேலான கிருபை, மேலான தயவு, மேலான இரக்கம் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். உற்சாகம் உள்ள ஆவி எங்களுக்கு தாரும். நாங்கள் எல்லாரும் உற்சாகமாய் சந்தோஷமாய் மனதாரமை ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. இரத்தத்தின் மறைவில் வைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடுவோம். என்னை
ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி இந்த ராஜாவை, இந்த நேசிக்கும் இயேசுவை, இந்த ஆதரிக்கும் இயேசுவை உயர்த்துவோமா? இந்த தேவன் நம் மத்தியில இருக்கிறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறத ஆண்டவரே நான் ஒரு ஆசீர்வாதமா பார்க்கிறோம். இந்த ராஜாதி ராஜா இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வருகிறது அப்பா, ஒரு பாக்கியமா நாங்க பார்க்கிறோம்ப்பா. உண்மை ஆராதித்து கொண்டே நாங்க இருக்க விரும்புறோம் கர்த்தாவே. உண்மை ஆராதிச்சு கொண்டே இருக்க விரும்புறோம். இந்த நேரத்திலையும் தேவனே எங்கள் மத்தியில நீங்க இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய அபிஷேகத்தை எங்க மத்தியில நீங்க ஊற்றினதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாரமும் எங்களை எப்படி அபிஷேகிங்க ஆண்டவரே. throughout the week இந்த அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோட எங்கள் குடும்பங்களோட நீங்க இருங்க. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தினுடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க ஆண்டவரே. எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட்டை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை எங்களுக்கு சொல்லுங்க. தேவையான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள் நாம் வேத வசனங்களை தியானிக்கலாம். நான் வர முடியாத நாட்களில் கூட நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து உற்சாகமாக ஜெபிக்கிறீங்க. சில நாட்கள் ஊழியத்து நிமித்தமாக, சில அலுவல்களின் நிமித்தமாக எனக்கு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகிலும் நீங்கள் வந்து தொடர்ந்து உற்சாகமாய் ஜெபிக்கிறீர்கள். சிலர் ஜெபம் கூட நடத்துகிறீங்க. சில நேரங்களில் சிலர் ஜெபம் பண்ணுறீங்க, சில ஜெபத்தில் உதவி பண்ணுறீங்க. எல்லாருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். நான் சொன்னது போல் இன்னும் 2-3 நாட்கள் ஜெபத்துக்கு இருக்குது. அதுக்கு பிறகு நமக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை, அதோட அது முடிஞ்சிருது. ஆனால் இந்த மாதிரியான ஜெபங்களை விடாதீங்க. வீடுகளில் உங்கள் வேலைகளை எல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு டைம் லைன் உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஒரு 11 மணிக்குள்ளே உங்களால் வேலைகளை முடிக்க முடியுது. முடிச்சுட்டு தானே இங்கே வரீங்க. பாதி வேலையை விட்டுட்டு வரீங்க, அது தெரியும் எனக்கு. பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலையை விட்டுட்டு வந்து போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. அதே மாதிரி இனிவரும் நாட்களில் கூட உற்சாகமாக அந்த ஒரு ஜெப நேரமாக அதை ஏற்படுத்தி தனியாக உட்கார்ந்து நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க. இப்படி உங்களை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறது நீங்கள் தனியாக ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான். இங்கே ஜெபிச்சுட்டு போயிடுறது சுலபந்தான். இதோடு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த ஜெப ஆவியை உங்களால் பாதுகாக்க முடியாது. சில நேரங்கள் நான் யோசிப்பேன், சில நேரங்களில் 20-30 வருஷம் ஆன விசுவாசிகள் கூட 50-40 வருஷமாக விசுவாசிகளாக இருக்கிறவங்க கூட ஜெபத்துக்கு ஒழுங்காக வருவாங்க. ஆனால் சிலர் கொஞ்ச நாள் தான் விசுவாசிகளாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. சிலர் அதே மாதிரி கொஞ்சம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா, ஆமாம் நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், இனி போய் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருப்பாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, கர்த்தர் பார்த்துக்குவார், விடுவோம். கர்த்தர் என்ன பண்ணுவார், பார்த்துக்குவார். அப்படி கர்த்தர் பார்த்துக்குவார், விடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கர்த்தர் பார்த்துக்குவார், விடுவோம் அப்படின்னு பிள்ளைய நம்ம பள்ளிக்கூடம் அனுப்பாமல் வீட்டில் வச்சுருப்போமா? கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளைய சரிப்பா நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு விட்டுருவோமா? விட மாட்டோம். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார் தான்.
நம்ம பார்த்துக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், வந்து பார்த்துக்க மாட்டார். நம்ம பார்த்துக்க வேண்டியதெல்லாம் யார் தான் பார்த்துக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் நம்ம பார்த்துக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு விடக்கூடாது. நம்ம வேலை நம்ம வந்து காத்திருந்து ஜெபிக்கிறது, உபவாசத்து ஜெபிக்கிறது, தனித்திருந்து ஜெபிக்கிறது, விசுவாசத்தோட அறிக்கையிடுறது, இதெல்லாம் நம்முடைய வேலைகள். மீதி எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நீங்களே சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். என்னால் சட்டை போட முடியும், கர்த்தராக வந்து எனக்கு சட்டை போடுவார் சொல்லுங்கள். என்னால் வாட்ச் எடுத்து கட்ட தெரியும், எனக்கு கர்த்தராக வந்து வாட்ச் எடுத்து கட்டுவார். எனக்கு கார் ஓட்ட தெரியும், கர்த்தராக வந்து என் காரை ஓட்டுவார் சொல்லுங்கள். இப்போ கர்த்தர் பார்த்துக்குவாருன்றது வந்து நம்மளால் எது முடியாதோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் செய்யறது கர்த்தர் நமக்கு பலம் தான் கொடுப்பார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். பலம் கொடுப்பார், நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். ஆமே, புரியுதா? இனிமேல் கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு பிள்ளைங்க படிப்பு விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு ஜெப விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்ட்டு நிம்மதியாக சாப்பிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. ஐயோ கர்த்தர் பார்த்துக்குவார் தான், இருந்தாலும் நம்ம 1 மணி நேரம் காத்திருந்து என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணால் தானே கர்த்தர் கிரியை செய்வார், இல்லை? ஜெபம் பண்ணால் தானே கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் வீட்டில் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து ரொம்ப நேரம் ஒரு வேலை செய்ய வைக்கிறதுக்கு அவரை ரொம்ப நேரம் பேசி பேசி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கணவன்மார்களை வேலை வாங்கியிருக்கிறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சிஸ்டர் உயர்த்த மாட்டேங்கிறாங்க, ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும், நானே சொல்லிடுவேன்னு தெரியும். ஒரு வேலை வாங்கிறதுக்கு கணவன்மார்கள்ட்ட நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய தடவை சொல்லணும். இந்த செய்கிறேம்பாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த போகிறேம்பாங்க, போக மாட்டாங்க. இந்த வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேம்பாங்க, வாங்கிட்டு வர மாட்டாங்க. சில மனைவிங்க விட்டுருவாங்க, ஆனால் நல்ல மனைவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடவே மாட்டாங்க. இந்த வாங்கிட்டு வர்ற வரைக்கும், போயிட்டு வர்ற வரைக்கும், போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு வாங்கிட்டு வரல, வேணும், கட்டாயம் வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க, ரொம்ப அவசரமாக இருக்குது இது. அப்புறம் வந்து டிவியெல்லாம் பாருங்கள். இப்போ என்ன அர்ஜென்ட்டு டிவியில் நியூஸ்னால் ஓடியா போயிட போகுது. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அப்படியெல்லாம் சொல்லி விரட்டி மிரட்டி கிரட்டி என்ன பண்ணுவாங்க, அனுப்பி உங்கள் காரியங்களை சாதிக்கிறீங்களா இல்லையா? அப்படி தானே செய்கிறோம் நம்ம. சில நல்ல கணவன்மார்களும் இருக்கிறாங்க, மனைவி சொல்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் புரியும் அவங்களுக்கு, இதெல்லாம் தேவை, இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம், இன்னைக்கு மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் எதுவும் புரியாதுப்பா, எனக்கெல்லாம் எதுவும் புரியாது. 10 தடவை சொன்னாதான் எனக்கெல்லாம். போகணுமா, கட்டாயம் போய் வாங்கிட்டு வரணுமா, அது இல்லாமல் சமாளிக்க முடியாதா, இப்படியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு தான் மெதுவாக என்ன பண்ணுவேன், ஆடி அசைஞ்சு வண்டியை எடுத்துகிட்டு போவேன். அப்போ நம்ம இப்போ ஒரு ஆளுக்கிட்டேயே நம்ம இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு இல்லை? பரலோகத்தின் தேவன், நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அவர்கிட்ட எவ்வளோ ரிக்வெஸ்ட் வரும். ஒரு மனைவி ஒரு புருஷன், நீங்கள் சொல்கிறதையே என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அதுக்கு நீங்கள் படாத பாடுபடுறீங்க, போங்க போங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வெறுப்பாயிட்டு நீங்களே என்ன பண்ணிடுறீங்க, போயிட்டு செஞ்சிடுறீங்க. சில நேரங்களில் பரலோகத்தின் ஒரு கற்பனை, அவருக்கு எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அவருக்கு அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் மூட்டிக்கிட்டு டெய்லி போய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொன்னதையே தான் சொல்கிறோம், சொன்னதையே தான் சொல்கிறோம். ஆனால் சொல்லணுமா வேண்டாமா, சொல்லணும். அவர் மறந்துடுவாருங்கிறதுக்காக இல்லை, அவர் செய்ய மாட்டாருங்கிறதுக்காக இல்லை. திரும்ப திரும்ப நினைவூட்டும் போது என்ன நடக்கிறது என்றால், ஒருவருக்கு உடனே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. திரும்ப திரும்ப நினைவூட்டும் போது. அன்னைக்கு வந்து அந்த மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் அந்த ஜேசி ஜாயின்ட் கமிஷனருக்கு, இந்த சம்பவத்தை கேளுங்க. நான் அடுத்த நாள் அவரை போய் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, பார்த்தேன். உடனே பண்ணிடுறேன் ஃபாதர், இம்மீடியட்டாக செஞ்சிடுறேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணியிருப்பேன் அங்கே கீழே இருக்கிற அதிகாரிக்கு. நடந்துருச்சா, முடிஞ்சிருச்சா, சார் சைன் பண்ணிட்டாரா,
ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாரு, ஏன் லேட் ஆகுது, அப்படி சொல்லியுமே 10 நாள் ஆகுது. பேசுனது யாரு? எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம் பேசுறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க நமக்காக என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் இவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? ஒரு 10 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் ஒரு காரியத்தை, சிலர்லாம் எப்படி தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்கள் 21ஆம் தேதி கல்யாணம், 22ஆம் தேதி பிறந்த நாள் வந்துருங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்ன கம்ப்யூட்டரா நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி 22ஆம் தேதி சிஸ்டர் வீட்டில் பிறந்த நாள் நான் போனோம் அப்படின்னு உடனே கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. நான் என்ன கம்ப்யூட்டரா? சர்ச்சு முடிஞ்ச உடனே வந்து, பாஸ்டர் 22ஆம் தேதி பிறந்த நாள் வந்துருங்க பாஸ்டர், நீங்கள் சாயங்காலம் 7 மணிக்கு வந்துருங்க, பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு கூட ஒரு ரிமைண்ட் பண்ணலாம் பாஸ்டருக்கு நினைக்க மாட்டாங்க நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கேக்கு வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற குறையே என்னென்னா, ஒரு விஷயத்த 1க்கு 2 தடவையாக சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நினைப்பூட்டி கொண்டே இருந்தால்தான் ஒருவருக்கு என்ன இருக்கிறது, அது ஞாபகத்திலேயே இருக்கிறது. அதே மாதிரி கர்த்தர்கிட்ட கூட போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நினைவூட்டல் ஜெபத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கிறேன்? உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் செய்ய மாட்டீங்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரிமைண்டர் தான். நீங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் போடுவீங்களே, ஜென்டில் ரிமைண்டர்னு ஒன்று போடுறீங்கல்ல. என்ன ரிமைண்டரு? ஜென்டில் ரிமைண்டர். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு ஜென்டில் ரிமைண்டருக்காக தான் வந்திருக்கிறேன். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா ஆண்டவர்? கட்டாயமாக செய்வாருங்க. அதனால் நீங்கள் எப்பவும் இந்த மாதிரி ஜெபிக்க பழகிக்குங்க. இங்கே ஜெபம் நடக்கலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். சபைக்காக எல்லாத்துக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஜெபிக்கிறதுனால தான் காரியங்கள் இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேப்பர் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குது, அங்கேருந்து கலெக்டரேட்டுக்கு போனோம். அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கிறவர் லீவில் இருக்கிறாரு. அதனால் அடுத்த வாரம் நிச்சயமாக அது காரியங்கள் நடக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரைவாக நாம் காரியங்களை முடித்து மேலே கட்டுமான பணிகளை தொடங்கணும். இப்போ நாம் இனி அடுத்து ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய பண தேவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அது பெரிய தேவை இருக்குது. எப்படியும் ஒரு 2 கோடி ரூபாய் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை மேலே நம்மளால் முடிக்க முடியாது. மினிமம் ஒரு 2 crores வேணும். அதுக்காக நாம் எல்லாரும் ஊக்கமாக இனிமேல் ஜெபம் பண்ண வேண்டியது தான். தொடர்ச்சியாக என்ன பண்ணணும்? ஜெபம். இனி இந்த காரியங்கள் நடக்கணும். NOC அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிங்க. அது கிட்டத்தட்ட கிட்ட போயிட்டோம் ஆண்டவருடைய கிருபையினால். அடுத்து என்ன வேணும்? இப்போ பணம் வேணும். ஆண்டவர் எல்லாம் கொடுப்பார். அதுவும் ஆண்டவர் கையில். சாரி, ரொம்ப கோல்டாக இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாமா? ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் தான் கடைசியாக படித்தோன்னு நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இதை நீங்கள் இதுக்கு இந்த பகுதியை படிச்சிங்கன்னா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது அது ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புனா நமக்கு பதில் கிடைக்கும். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும். அப்போ இங்கே யாரை பற்றி சொல்கிறாரு? அவருக்கு முன்னால் வந்தவங்க யாரு? யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிறாரா? இல்லை. தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்கிறாரா? இல்லை. நிறைய பேர் இந்த மேசியா வருவார்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா,
நான் தான் மேசியா, நான் தான் மேசியா, நான் தான் மேசியான்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் யூதர்கள் இவரையும் நம்பலை. இதெல்லாம் ஒரு நடைமுறை பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம ஒருத்தரை ஏன் அவங்க நம்பலைங்கிறது கூட ஒரு காரணம் இருக்குது. இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கலாம். நான் அதிகாரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடல. அப்போஸ்தலர் நடபடிகளில் அங்கே சொல்கிறார் இல்லை, அங்கே கமாலியேலுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார் இல்லையா? அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த செய்கையும் இந்த 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 செயலும் தேவனால் உண்டாக இருந்துச்சுன்னா அதை உங்களால் ஒழிக்க முடியாது. இது மனுஷரால் உண்டாக இருந்துச்சுன்னா அது தானாகவே ஒழிஞ்சு போயிடும். நீங்கள் தேவனோட என்ன பண்ணாதீங்க, போர் செய்கிறவங்களா காணப்படாதீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகளில் கமாலியேல் சொல்கிறாரா இல்லையா? இருக்கு, படிச்சிங்களா? இருக்கா சிஸ்டர்? படிங்க. எத்தனாவது அதிகாரம் சிஸ்டர்? 5:37. எனக்கு கொஞ்சம் பேர் முன்னாலெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாரா? அதை படிங்க முதல்ல. ஆ ஆ ஆ ஆ ம் ம் இஸ்ரவேலரே, எச்சரிக்கையா இருங்க. இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். 400 பேர் சேர்ந்தாங்க, மடிந்து போனான். ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ அல்லேலூயா. படிச்சும் இருக்கிறான் இந்த மனுஷன், பக்தியாகவும் இருந்திருக்கிறான் கமாலியேல். படித்த மனுஷன் மட்டும் இல்லை, பக்தியாக இருந்திருக்கிறான். என்ன பேசணுமோ அதை கரெக்டாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த நாட்களுக்கு முன்பாக இல்லை, அதை கவனிங்க. இந்நாட்களுக்கு முன்னே தெய்வதாஸ் என்பவன் எழும்பி ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி போனார்கள். அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்காரு, அது மாதிரி கதை இது. அவனுக்கு பின்பு தெரியல உங்களுக்கு கதை. டெல்லி அப்பல்லோவில் யார் இருக்காங்கன்னு தெரியாதா? சரி, தெரியலன்னா யார் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுங்க. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கல்லேயனாகி யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அதுக்கு தான் கொஞ்சமாக ஆடணுங்கிறது. அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஓவராக ஆடினா அப்படித்தான், கொஞ்சமாக ஆடினா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஆடலாம். ரொம்ப ஓவராக ஆடினா என்ன பண்ண வேண்டியது தான், போய் சேர வேண்டியது தான். இங்கே நம்ம படிக்கிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் திடீர்னு யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் பெரிய சக்தி, எனக்கு அந்த சக்தி இருக்குது, இந்த சக்தி இருக்குது, நான் ஒரு அவதாரம், கடவுள் தான் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு, என்ன மாதிரி ஒரு பயங்கரமான சக்தி கிடையாது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு எல்லாம் போதை சக்தி தான், வேற ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி எழும்புற இயேசுவின் நாட்களுக்கு முன்னாலேயே இவர் 2 ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறாரு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, எழும்பியிருப்பாங்க. அதனால தான் இயேசு இந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும், எனக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்தாங்கப்பா, நான் தான் மேய்ப்பன்னு சொல்லிட்டு வந்தாங்க, உங்களை ரட்சிக்க வந்த மேசியான்னு சொன்னாங்க, நான் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. நிறைய பேர் எனக்கு முன்னாலேயே இதை தான் பண்ணாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய்
இருந்தார்கள். தானே உண்மை? கள்ளர்களா கொள்ளைக்காரர்களா இருந்தாங்க. அதே தான் இந்த இந்த இடத்துல அதை தான் யார் ரிப்பீட் பண்றது? கமாலியல் சொல்றார். இந்த பாருங்க, நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாரு, வந்தாரு, ஒழிஞ்சு போயிட்டான். அதுக்கு பிறகு ஒருத்தன் வந்தான், நிறைய பேர் அவனை பின்பற்றி போனாங்க. சில நேரங்களில் ஊழியங்களில் கூட பாருங்களேன், அமைதியாக இருக்கிற ஊழியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து அப்படி குதிக்கிறாருங்க, இப்படி குதிக்கிறாருங்க, அவர் ஆடுறாருங்க, அவர் பாடுறாருங்க, அவர் இப்படி ஓடுறாருங்கன்ட்டு ஓடுவாங்க அவங்களுக்கு பின்னால். அவரே ஓடி போயிடுவார் கடைசியில். அவர் எங்கே ஓடினார்னே தெரியாது கடைசியாக. எப்பவுமே எந்த ஒன்றுமே இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்க்கிற ஒரு தன்மை வேண்டும். என்ன பண்ணணும்? தேவனால இது மனுஷனால ஏற்படுத்தப்பட்டிருந்தா அதை நம்ம ஒன்றும் அழிக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுவே என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். தேவனால ஏற்படுத்தப்பட்டிருந்தா அதை அழிக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணும்போது தான் அவங்க தேவனோட சண்டை போடுறாங்க. அதான் நேற்று ராத்திரி கூட சொன்னார், கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒருத்தனை இவங்க வந்து ஏதாவது அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கும் போது பரலோகமே என்ன பண்ணுது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துடுது. எப்படி இவன் மேல் நீ கை வைப்ப, எப்படி இந்த ஆளை நீ தொடுவ, எப்படி இந்த ஊழியக்காரனுக்கு எதிராக நீ பேசுவ அப்படின்னு யாரே எதிர்த்து வர்றா? பரலோகமே என்ன செய்து எதிர்த்து வருகிறது. இயேசுவும் இப்போ அப்படித்தான் சொல்றார். என்ன சொல்றாரு? எனக்கு முன்னே வந்தவங்கெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறாரு. ஆனால் நான் சொல்றேன், ஆடுகளுக்கு நான் தான் வாசல். என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகம் ரொம்ப சீக்கிரமா யாரை நம்புது அப்படின்னா, கள்ளர்களையும் கொள்ளைக்காரர்களையும் என்ன பண்ணுது, நம்புகிறது இல்லை? அதனால தானே என்னென்ன கோல்டு கம்பெனி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று வந்தால் ஜனங்க ஏன் அப்படி ஓடுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு கோல்டு கம்பெனி ஓடி போயிட்டானுங்கள விட்டுட்டு, ஆருத்ரா. அதை மறந்தே போயிட்டோம் பாருங்க. அவ்வளோதான், அவனுங்க ஓடினது தான், விட்டவனுங்க தான், பின்னால் போய் முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு ஆசைங்க, சீக்கிரமாக பணம் வரணும், சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும், சீக்கிரமாக பெரிய ஆள் ஆயிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இருக்கிறதையும் கொண்டு போய் ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாருங்க. இவர் இதெல்லாம் ஏமாத்துறவரெல்லாம் கிடையாது. ஆமே, இவர் வஞ்சிக்கிறவரோ ஏமாற்றுகிறவரோ பொய் சொல்லுகிறவரோ அல்ல. இந்த மேய்ப்பரை நாம உறுதியோட வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். இந்த மேய்ப்பர் சொல்றாரு, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இவர் யார் உயிரையும் எடுக்கல, இவர் உயிரை கொடுக்கறதுக்காக தான் இவர் வந்தார். எவ்வளவு நல்ல மேய்ப்பன் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம எப்பவுமே நாம சில நேரங்களில் சில உலக பிரகாரமாக கூட பார்த்தீங்கன்னா, உயிரை கொடுக்குற அப்பா அம்மாவை பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, உயிரையே கொடுப்பாங்க. ஆனால் ஒன்றும் பண்ணாத அப்பா அம்மா அதிகாரம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை, என்ன பயம் பசங்க. அந்த அப்பாவை பார்த்தா தான் பயப்படுங்க. ஆனால் சில அப்பா அவங்க ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. சில அம்மா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க. பிள்ளை வயிறை தொட்டு தொட்டு பார்த்து சோறு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. சிலதுங்க சோறே கொடுக்காதுங்க. அதுங்களும் திங்காதுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுக்காதுங்க, புருஷனுக்கும் கொடுக்காதுங்க. கோச்சிக்காதீங்க, என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். ஆனால் அவங்களுக்கு என்ன மரியாதை அம்மாவுக்கு தெரியுமா? எங்கள் அம்மா இதுக்கு வயிறு நிறைய கொடுத்து கொடுத்தே நமக்கு எடுத்துட்டோம் போலன்னு நம்ம நினைப்போம் சில நேரம். அது மாதிரி இந்த ஆண்டவர் தன் ஜீவனையே கொடுக்குறாரு பாருங்க. அப்போ அதனுடைய வேல்யூ தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம்ல, உலகமே அவரை என்ன பாடுது, எனக்கா ஜீவனை கொடுத்தீங்களையா, ரொம்ப நன்றியா அப்படின்னு நீங்கள் உலகமே என்ன சொல்லுது, அவரை பாடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்கலனா
என்ன ஆயிருக்கும் அப்படின்னு இந்த ஆளுக்கு, இந்த விசுவாசிக்கு புரியுதுங்க. நமக்கெல்லாம் புரியுது. என்ன புரியுதுன்னா, ஆண்டவர் எனக்கா ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இவர் அவருக்கு முன்னால வந்த ஆட்களை மாதிரி இவர் கள்ளனோ கொள்ளைக்காரனோ எதையும் பறிச்சுக்கிட்டு போறதுக்கோ இவர் வரல. இவர் தன்னையே கொடுக்கறதுக்காக வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களில் கூட தன்னையே அர்ப்பணிக்கிற ஊழியக்காரங்க, விசுவாசிங்க கூட நம்ம நிறைய அர்ப்பணிக்க நம்மளை 4 பேர் ரொம்ப மதிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் இருக்காங்க, உங்களுக்கு வேலை இல்லை போல அப்படி கூட நினைப்பாங்க சிலர். எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்காங்க, எந்த ஜபனாலும் ஓடியாந்துருந்து இந்த அம்மா வீட்டில் வேலையே இருக்காது போல இதுக்கு, அப்படியெல்லாம் பேசுவாங்க. எந்த ஜபனாலும் முன்னால் வந்து நின்றுடுது, வீட்டில் வேலை இருக்காதோ, அப்படியெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஜீவனை கொடுக்குறீங்க, அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றினார்னு போட்டிருக்கு. அதனால அவர் ஜீவனுக்கு ஈடா கடவுள் அவருக்கு ஜனங்களை கொடுத்து அவரை ஆசீர்வதிச்சு ஏராளமாக கொள்ள பொருளா மக்களை அந்த இயேசுநாதருக்கு கொடுத்தது போல, நாம கூட ஊழியத்தில் இந்த மாதிரி உபவாசத்தில் நம்முடைய ஜீவனை ஊற்றும் போது இதற்கான மரியாதையும் கனமும் மனுஷங்கள்ட்ட இருந்து நம்ம கிடைக்காட்டி கூட கர்த்தர் இதற்கான கனத்தையும் உயர்வையும் நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு சபை அந்த பேருக்காக இல்லை, அங்கே இருக்கிற பாஸ்டருடைய பேருக்காக இல்லை. நம்ம இங்கே ஒருவேளை நம்ம மனசில் அப்படி நினச்சா கூட நம்ம உண்மையாக உள் மனசில் என்ன நினைக்கிறேன், கடவுளுக்காக இதெல்லாம் ஓடி ஓடி செய்கிற, அவ்வளவுதான். ஆமே. அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்மளால் சந்தோஷமாக செய்ய முடியும். இல்லைன்னா சில நேரங்களில் நம்மளை யாரும் கனப்படுத்தலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். நான் இவ்வளோ செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கனப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அப்படியெல்லாம் நான் யாருக்கு செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன். யார் என்னை கனப்படுத்தினா என்ன, கனப்படுத்தலைன்னா எனக்கு என்ன, கர்த்தர் என்னை கனப்படுத்தினா போதும். நான் கர்த்தருக்காகத்தான் வாழ்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். நான் அதுக்காகத்தான் ஓடி வர்றேன் இங்கே, அதுக்காகத்தான் நான் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறேன். இந்த ஊழியத்தோட நான் இணைஞ்சி ஏன் ஊழியம் செய்கிறேன்னா, நான் ஏதோ எனக்கு லாபம் கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. இத்தனை வருஷம் நான் செஞ்ச ஊழியத்துக்கு எனக்கு எவ்வளவோ நன்மையை ஆண்டவர் திருப்பி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அவர் என்ன பண்ணுவார். அதனால தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம், நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு ஆண்டவர் யார் இல்லை, அநீதி உள்ளவர் அல்ல. பிரயாசங்களை எதையாவது மறப்பாரா? எதையும் மறக்க மாட்டார் ஆண்டவர். ஒன்றை கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். பிரயாசங்களை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் தொடர்ந்து உற்சாகமாக ஆர்வமாக தாகத்தோடு செய்வோம். கர்த்தருடைய மகிமைக்காக, பரலோக மகிமைக்காக செய்வோம். சபையினுடைய பிரயோஜனத்துக்காக செய்வோம். ஊழியக்காரருக்கு உதவியாக செய்வோம். இப்படி நாம் செய்ய செய்ய பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவார், சோர்ந்து போகாம. அதனால தான் நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்கன்னு பைபிள் சொல்லுகிறது. என்ன வருங்க, சில நேரங்களில் சோறு வருமா வராதா? சோறு வரும். நன்மை செய்யறதுல என்னங்க செஞ்சு செஞ்சு என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோர்ந்து போகக்கூடாதான் நன்மை செய்யறதுல. தளராமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் என்ன செய்வோம், அறுவடை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அறுவடை. அன்னைக்கு கூட ஊழியக்காரங்க கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், ஊழியக்காரங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் ஊழியத்திற்காக அனுப்புங்க. ஏன்னா ஆண்டவர் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம்னு சொல்லி இருக்கிறாரு. ஊழியத்தில் என்ன கிடைக்குதுங்கிறத விட ஊழியம் செய்கிறவங்களுக்கு பரலோகத்தில் கனம் கிடைக்குங்கிறத மறந்துடாதீங்க. மிஷினரிகள்லாம் என்ன கிடைக்குங்கிறதுக்காக வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க. நான் கேட்குறேன், வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை நல்ல கஞ்சி கிடைக்குதா? ஒருவேளை நல்ல சோறு கிடைக்குதா? அங்கே ஆயிரமாக காணிக்கை யாராவது கொடுக்குறாங்களா? லட்ச லட்சமாக யாராவது அவங்களுக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்களா? எதுக்கு அவங்க வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க?
என்ன நம்பிக்கையில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க? தங்களுக்கான பலன் பரலோகத்தில் உண்டு, அதானே அவங்க நம்பிக்கை. அப்போ இங்கே அங்கே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பலைனா கூட பரவாயில்ல, பாஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புங்க, ஊழியக்காரர்களை ஆக்குங்க. உலகத்தில் இன்ஜினியர் எவ்வளோ பேர் இருக்காங்க, டாக்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மலிஞ்சு கிடக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. ஊழியக்காரங்க, நல்ல ஊழியக்காரங்க, அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரங்க ரொம்ப குறைச்சலாக இருக்கிறாங்கல்ல. நேற்று ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட பாஸ்டர் பென்னி சொன்னார், தம்பி அந்த டிசிஏ காலேஜில் படிக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய கிருபை தான் பாஸ்டர், அவருக்கு அந்த காலேஜை பற்றி நல்லா தெரியும். சொன்னார், அந்த காலேஜில் 70 பேர் 100 பேர் அட்மிட் ஆகுறாங்கன்னா 30 பேர் ஓடியாந்துருவாங்களாம், படிக்க முடியாதான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்குமா அந்த எஜுகேஷன். உங்களுக்கு சிங்கப்பூர் சிஸ்டம் நம்ம ஊர் சிஸ்டம் மாதிரி கிடையவே கிடையாது சுத்தமாக. ஒரு பிரசங்கம் 20 நிமிஷம் பண்ணணும்னா 20 நிமிஷம் ஆமாம் இருக்குது போன வந்த எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அந்த 20 நிமிஷத்துக்கான உங்கள் பிரசங்கத்தை மொத்தமாக முன்னால் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடணுமா. எல்லாத்தையும் டைப் பண்ணி நான் இதுதான் பிரசங்கம் பண்ண போகிறேன் 20 நிமிஷம், 20 நிமிஷம் நீங்கள் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் டைப் பண்ணுறதுனா எப்படி? புக் எழுதுகிற மாதிரி அப்படியே அனுப்பணுமா. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கவனிப்பாங்களா, அதை தான் பண்ணுறீங்களா வேறு எதையாவது பேசுகிறீங்களா அப்படின்னு, அதை மட்டும்தான் பேசணுமா. அதே மாதிரி ஒவ்வொரு பேப்பர் சப்மிஷனுக்கும் 5 புக்கு கொடுத்துருவாங்களாம். அந்த 5 புக்கையும் முழுசாக படித்து அந்த 5 புக்கில் இருந்து எழுதி தான் நீங்கள் பேப்பரை சப்மிட் பண்ணணுமா. அதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வரும் அப்படின்வார். ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டம் வேறு, நம்ம அந்த மாதிரி படிக்கலை. நம்ம புக்கை கிளாஸ் நடத்தி எக்ஸாம் வச்சுருவாங்க, எழுதிடுவோம். நம்ம அங்கே அப்படி இல்லை, அவங்க பாட்டு டீச் பண்ணிவிட்டு 5 புக்கை ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்களா. அந்த 5 புக்கையும் நீங்கள் படித்து ராத்திரி பகலாக உட்காந்து பேப்பர் சப்மிட் பண்ணணுமா. அவர் சொல்கிறார் 31st கூட சப்மிஷன் இருக்குது எனக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு கடைசி பேப்பர் சப்மிட் பண்ணுறேன், அது வரைக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, ரொம்ப பலுவாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது, எஜுகேஷன் அவ்வளவு டஃப்பாக வச்சுருக்காங்க இவங்க அப்படிங்கிறார். ஆமே, அல்லேலூயா. அது என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனை உருவாக்கிடும். சும்மா ஏதோ போனது வந்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேசாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு, ரொம்ப கிளியராக பேசுகிறதுக்கு, ரொம்ப தெளிவாக சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக தான் இருக்கும். ஆனால் படிக்கும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதே கஷ்டங்க, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறதே கஷ்டம். அப்போ நான் இந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க, படிக்க வைங்க, ஊழியக்காரங்களை ஆக்குங்க. ஊழியத்துக்கு நிறைய ஆட்கள் தேவை. இன்றைக்கி என்ன நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் குவாலிட்டியான ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணணும். நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, ஆனால் குவாலிட்டியான ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குவாலிட்டியான ஆட்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும் இல்லையா. நான் தப்பாலாம் சொல்லலை, நிச்சயமாக அவங்க கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவங்களா அடுத்த தலைமுறைக்கு. ஆனால் அடுத்த தலைமுறை எல்லாருமே படித்தவங்களா தானே இருக்க போகிறாங்க. அவங்க மத்தியில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு இவங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும் இல்லை. அதனால் நல்லா நாம் எவ்வளவு ஜீவனை கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே. நம்ம இந்த மாதிரி உபவாசத்தெல்லாம் ஜீவனை கொடுக்குறீங்க. அதனால் மெல்சிஸ்க்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவனுடைய படிப்பு நல்ல வேளை ஓடி வராமல் இருந்தானே நான் நினச்சிக்கிட்டேன். அதிலிருந்து அவனுடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்திட்டான். அவனு மேலே இருக்கிற கிருபையை, அபிஷேகத்தை அவன் உறுதிப்படுத்திட்டான். கர்த்தர் அவனோட இருக்கிறாருங்கிறத அவன் உறுதிப்படுத்தினான். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்துக்கிற சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக, இந்த ராஜ்யத்துக்காக ஜீவனை கொடுக்குற பணியில்
நாங்கள் இருக்கிறோம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. சுவிசேஷத்து நிமித்தமா என் நிமித்தமா தன் ஜீவனை கொடுக்கிறவன் தான் எனக்கு சீஷனா இருப்பான்னு சொன்னீங்க. ஜீவனை ரட்சிக்கிறவங்க இல்லை, ஜீவனை கொடுக்கிறவங்க நாங்கள். உங்கள் மகிமைக்காக எங்களை வைத்துக் கொள்ளுங்க, சாட்சியாக நிறுத்துங்க. ஊழியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும், ஆண்டவருக்கு கனி கொடுக்கவும், ஜபத்தில் நிலைத்திருக்கவும், கனி கொடுக்கவும், எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த இது போன்ற உபவாசத்திலே தொடர்ந்து தரித்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதியுங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். சபை தொடர்ந்து ஜபத்திலே நிலைத்திருக்க, நீடித்திருக்க, சபையிலே ஜப ஆவியை ஊற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலுயா.